ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எப்போ பெற்றாங்க? அதாவது அந்த வசனத்தை கேட்டார்கள். அந்த 32 அவனுக்கும் அவனுடைய வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து போதித்தார்கள். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய 1.5 வயசு குழந்தைக்கு வசனம் தெரியாது இல்லையா? விளையாடுற சின்ன பிள்ளைகளுக்கு வசனம் தெரியாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ யாருக்கு தெரியும்? குறிப்பிட்ட வயது உள்ளவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். வசனம் தெரியும். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தாருங்கிறது தெரியும். வசனத்தை போதித்தார்கள். வசனத்தை கேட்ட அந்த குடும்பத்தார், அங்கே இருந்தவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? வசனத்தை கேட்கிறவர்கள், வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை பண்ண கொண்டு போனான் இல்லையா? அவரை ஞானஸ்நானம் கொண்டு போகலை. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை ஆலயத்தை கொண்டு போவது பிரதிஷ்டை. நான் கர்த்தருக்காக வளர்ப்பேன். இந்த குழந்தை நீர் கொடுத்த இந்த கற்பத்தின் கனி உமக்காக நான் வளர்ப்பேன், உங்கள் நாமத்தின் மகிமைக்காக நான் வளர்ப்பேன் என்பது பிரதிஷ்டை. பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்த பிரதிஷ்டை. என் பிள்ளைய, எனக்கு தந்த பிள்ளைய உமக்காக வளர்ப்பேன். பிரதிஷ்டை என்பது வேறு, கர்த்தருக்காக வளர்ப்பேங்கிற பிரதிஷ்டை என்பது வேறு, ஞானஸ்நானம் என்பது வேறு. அது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. ஹல்லேலூயா. என் பாவத்துக்காக என் இயேசு மரித்தார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பாவம் அறியாத அவர் இந்த உலகத்தினுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எனக்காக இயேசு மரித்தாருங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்பொழுது தான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அது அவரோடு பண்ணப்படுகிற உடன்படிக்கை. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா.